கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் நினைவு அஞ்சலி கூட்டம் சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. அதில் பேராசிரியர் ராஜநாயகம், இயக்குநர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பேராசிரியர் ராஜநாயகம், பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகத்தை உருவாக்க முழு பங்களிப்பு செலுத்தியவர் வெற்றி துரைசாமி என்றார். இயக்குநர் வெற்றிமாறன் பேசும்போது, பெரிய தேடலுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்த வெற்றி துரைசாமி சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் என்றும் அதற்கான விருதுகளை வென்றுள்ளார் என்றும் கூறினார். IAFC பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகம், இந்த ஆய்வகத்துக்கு கனவு கண்ட வெற்றிமாறன் அவருடைய கனவை செயல்படுத்துவதில் 100% தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். இதில் எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை. 100 விழுக்காடு அந்த கனவை நனவாக்குவதற்கு முதல்ல நின்று செய்தவர் வெற்றி துரைசாமி. அவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த IAFC டேக் ஆஃப் ஆகிருக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதங்கள் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களாக நான் பூஜை அறைக்கே செல்லாமல் மிக 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 சொல்லனா துயரத்தில் சூழ்ந்திருந்தேன். அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம். ஒரு நல்ல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் பெஸ்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்ற விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கார். அவர் ஆர்டிக் ரீஜன் போய் போலார் பேரை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. போன வருஷம் ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு கொரில்லா ஃபேமிலியை எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும். ஸ்னோ லெப்பர்டை பார்க்கறதுக்காக போயிருக்காரு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. ஒரு பேஷனேட்டான டிராவலர், பேஷனேட்டான பர்சன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.